தற்போது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் அவருடைய பொற்கரங்களாலே இன்றைக்கு வழங்கினார்கள். அந்த நிகழ்வு இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று இவர்கள் எல்லாம் களத்திலே களப்பணியாற்றுவதற்காக இன்றைக்கு பணி நிமித்தம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இல்லை, இப்போ பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு நீட்டை ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னம் தனியாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நம்முடைய கிராமப்புற மாணவ மாணவிகளுடைய நலனுக்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் என்ன கொள்கையில் உறுதியாக நின்றார்களோ அதே கொள்கையில் இன்றளவும் இந்த நிமிடம் வரை உறுதியாக நின்று தேசிய தகுதி நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற அந்த கொள்கைக்காக தொடர்ந்து தமிழக அரசு போராடி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தொடர்ந்து இவ்வளவு பெரிய அழுத்தம் சட்டமன்றத்தில் நாங்கள் சொன்னோம். சட்டமன்றம் முடிந்த உடனே டெல்லிக்கு சென்று மத்திய அரசு அழுத்தம் கொடுப்போம் என்று நாங்கள் சட்டமன்றத்திலே தெரிவித்தோம். அதேபோல் அன்று இரவே மாண்புமிகு முதலமைச்சர்கள் 5 நம்முடைய மூத்த அமைச்சர்களை பணித்து அங்கே சென்று நம்முடைய மத்திய அமைச்சர்கள், அனைத்து மத்திய அமைச்சர்களும், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜவடேகர் அவர்கள், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா அவர்கள், மத்திய சட்டத்துறை அமைச்சர் பிரகாஷ் அவர்கள் அனைவரையுமே சந்தித்தோம். மாண்புமிகு பாரத பிரதமரையும் சந்தித்து அழுத்தம் கொடுத்தோம். அதற்கு பின்னால் நேற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் அவர்கள் நான் எல்லாம் பாரத பிரதமரை சந்தித்து அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர், அதே போல் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் எல்லோருமே பார்த்து அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் அனைவருமே நம்ம தமிழக அரசினுடைய இந்த கோரிக்கையை சாதகமாக பரிசீலிப்பதாக சொல்லுகிறார்கள். இன்றைக்கு காலையில் கூட சில கூடுதல் விவரங்களை அவர்கள் மத்திய அரசு நமக்கு கேட்டிருக்கிறார்கள். அந்த கூடுதல் விவரங்களை இப்பொழுது தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அவர்களும் ஹெல்த் செக்ரட்டரி அவர்களும் உடனடியாக வழங்குவதற்கு தான் அவர்களும் சென்றிருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது மாணவர்கள் நலனுக்காக. நீங்கள் இந்தியா முழுக்க பாருங்கள், எந்த மாநிலமும் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கல. எல்லா மாநிலமும் இன்னைக்கு நீட்டை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு மட்டும்தான் இந்த கடைசி நேரங்கள் விளிம்பா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட நம்ம கவுன்சிலிங் இன்னும் நமக்கு இந்த நேரத்தில் நம்ம நடத்தியிருக்க வேண்டும். இருந்தாலும் கூட இந்த கொள்கைகளை உறுதியாக இருந்து தொடர்ந்து போராடி வருவோம். வில் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிப்பதற்கான ஒரு ஆர்டினன்ஸ் சட்டப்பேரவையில் கொண்டு வர இருப்பதாக ஒரு தகவல் பரவிட்டு இல்லை, அதாவது டிஸ்கஷனில் வந்தது. அதாவது நம்ம அந்த மாதிரியான எந்த தகவலும் இல்லை. அது நானும் செய்திகளில் பார்த்தேன். அந்த மாதிரியான தகவல் டிஸ்கஷன். இப்போ கடந்த ஆண்டு நமக்கு ஓராண்டு எக்ஸெப்ஷன் மத்திய அரசே வழங்கினது. அது மாதிரி இந்த ஆண்டு தமிழகத்திற்கு ஓராண்டு 2 ஆண்டு எக்ஸெப்ஷன் உண்டான வாய்ப்புகள் இருக்கான்றதெல்லாம் நம்ம டிஸ்கஷனில் பல்வேறு ஆலோசனைகள் நமக்கு டிஸ்கஷனில் வந்தது. அதனால் நம்ம கொள்கை என்பது நிரந்தர விலக்கு வேண்டும் என்பது அரசுடைய கொள்கை. இல்லை, கொஞ்சம் பொறுமையாக பதஷ்டம் இல்லாமல் இருக்கணுன்றது தான். ஏன்னா அந்த பதஷ்டத்தில் நாங்கள் தாங்கிக்கிட்டு நாங்கள் அந்த பதஷ்டத்தோடு இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த நேரத்தில் கொஞ்சம் அவர்களுக்காக தானே அரசு போராடி கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக தானே இத்தனை அமைச்சர்கள் தொடர்ந்து டெல்லியிலே முகாமிட்டு நீங்களுக்கே உங்கள் எல்லா இன்றைக்கு கூட பல்வேறு ஊடகங்கள்லாம் பாராட்டியிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அழுத்தம் தமிழ்நாடு அரசின் மூலமாக இதுவரை இல்லாத அளவிற்கு கொடுத்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்களே தொடர்ந்து ஒரு 3 முறை 4 முறை பாரத பிரதமரை சந்தித்து இந்த கோரிக்கை வலியுறுத்தினா. நேற்று சந்தித்தப்போ அவங்க லீகல் பார், அதாவது நீங்கள் ஒரே ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, இந்த நீட் அப்படின்றது பேஸ்ட் ஆன் த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட், உச்சநீதிமன்றத்துடைய அமர்வினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்பட்ட விஷயம். அதை தொடர்ந்து திருப்பி அந்த ஏற்கனவே உச்சநீதிமன்ற அமர்வில் மாண்புமிகு அம்மா இருக்கிறப்ப நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தாங்க. அதற்கு பின்னாடி சங்கல்ப் என்ற தொண்டு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் தான் திருப்பி சுமோட்டோவா உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸை எடுத்து அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற அமர்வில் தான் நமக்கு இந்த நீட்டு செயல்படுத்தணுன்றது நமக்கு அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பாக கொடுத்தார்கள். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இப்பொழுது நீட் நடந்துட்டு இருக்கு. அதனால நமக்கு ஒரு இன்றைக்கு மாநில அரசு இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறப்ப நிச்சயமா மத்திய அரசு அதை செயல்படுத்த தயாராக இருந்தாலும் கூட சில சட்ட சிக்கல் இருக்கிறனால அந்த சட்ட சிக்கல் எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது, லீகல் பார், லீகல் ஹடில்ஸ். ஆக இந்த சட்ட சிக்கல் இல்லாத அளவிற்கு இந்த பிரச்சனையை எப்படி சுமூகமா தீர்த்து அதுல தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கைக்கு ஏற்ப தமிழ்நாடு மாணவர் நலனுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசுடைய அந்த நலனுக்காக எப்படிப்பட்ட அளவுக்கு நம்ம எக்ஸெப்ஷன் கொடுக்கலான்றதுதான் டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குன்றதை உங்கள்கிட்ட நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். மருத்துவ படிக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் பொறியியல்ல எடுத்திருக்காங்க. தற்போது வரை ஒரு குழப்பம் இருக்கிறதுனால தான் நாங்க இதை நீங்க குழப்பம்னு எப்படி நீங்க மேடம் இதை குழப்பம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால தான் தொடர்ந்து ஒரு நிமிடத்தை கூட மாநில அரசு தாமதம் செய்யவில்லை, ஒரு வினாடியை கூட தாமதம் செய்யவில்லை. தொடர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் மாநில அரசு, அம்மாவுடைய அரசு, முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த மாணவர்களுடைய உணர்வு, எல்லா சிபிஎஸ்சி படித்த மாணவருடைய உணர்வையும் அரசு புரிந்து கொள்கிறது. ஸ்டேட் போர்டு பயாலஜி படித்த மாணவருடைய அவருடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்கிறது. பெற்றோர்களுடைய பதப்பதைப்பும் மாணவருடைய ஆங்ஸைட்டி எல்லாம்
புரிந்து கொண்டதுனால தான் இவ்வளோ வேகமாக நம்ம ஒரு முடிவு காணணும் அப்படின்றத நம்ம ரொம்ப தாமதப்படுத்தக்கூடாது. தாமதப்படுத்துறதுனால அவங்களுக்கு கூடுதலாக டென்ஷன் வருன்றதுக்காக தான் அந்த உணர்வுகளை புரிந்து கொண்ட அரசு முழு நேர பணியாக இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இது அதே நேரத்தில் சட்ட நிபுணரோடு கலந்து ஆலோசிக்க வேண்டிய நிலையும் இருக்கிறது. அதனால நல்ல தீர்வு வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். நீங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்ல அந்த குற்றச்சாட்டுக்கு மக்களும் ஊடகங்களும் பதில் சொல்லணும். எங்கேயாவது மெத்தனம் இருக்கிறதா, எங்கேயாவது இந்த விஷயத்துல அரசு தாமதப்படுத்திருக்கா, எங்கேயாவது ஸ்லோவா இருக்கா? உங்களுக்கு தெரியும், அதாவது முதல்ல நமக்கு வந்தோடனே யாருமே சொல்லல. மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கை நம்ம சட்டமன்றத்தில் 2 மசோதாவை நம்ம ஏகமனதா தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பணும். அந்த தீர்மானத்தில் எஸ் ஆர் நோன்ற ரிசல்ட் கிடைக்கல, லேட் ஆகுது. உடனே நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே உடனே நம்ம 85-15 ஒரு ஜிஓ போடுறோம். அந்த 85-15 எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. எல்லாரும் சிபிஎஸ்சி படித்த மாணவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ நம்ம ஸ்டேட் போர்டு மாணவர்கள் அதுல சில பேர் வழக்குக்கு சென்றாங்க. வழக்குலையும் உடனே நம்ம சுப்ரீம் கோர்ட்ல நம்ம மூத்த வழக்கறிஞர் வச்சு ஆர்கியூ பண்ணோம். அதுல நீங்க ஹைகோர்ட்ல டிஸ்போஸ் ஆகிக்கங்கன்னு சொன்னாங்க. ஹைகோர்ட்ல வழக்கு வந்தது, சிங்கிள் ஜட்ஜ் நெகட்டிவா கொடுத்தாங்க. நீதியரசர் சொல்ற நம்ம ஏத்துக்கணும். இப்ப பெஞ்சில் நம்ம அதை அப்பீல் செஞ்சிருவோம். இன்னைக்கு விசாரணைக்கு வருது. அதனால இப்ப நான் சொல்ற பதிலோ அல்லது அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையோ எந்த நீதியரசருடைய அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அவர்களுக்கும் உகந்ததாக இருக்க வேண்டும். பெற்றோர் மாணவர்களுக்கும் கூடுதலாக எந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, சட்ட சிக்கலும் வந்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, மிகவும் அக்கறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாணவர் நலன் காப்பதில், தமிழகத்துடைய உரிமையை நிலைநாட்டுவதில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு விரைவில் வரும்னு நம்புறோம் மேடம். சார், நீட் தேர்வு தொடர்பாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க அமைச்சர்கள் சென்றிருந்தாங்க. 2 அணிகள் இணைப்பு தொடர்பாக பிரதமர் ஆலோசனை கொடுத்தாங்க. தேங்க்ஸ்.